எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அது மூலமாக எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதாவது லாஸ்ட் இயரில் நடந்த எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு ரிசல்ட் ரீரிசல்ட் எஸ்ஐக்கு ரீரிசல்ட் விட்டுருக்காங்க அண்டு பிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீரிசல்ட் விட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஃபிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நடக்க போகுது. சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்சு அதிகபட்சம் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளாரியே இவங்களுக்கான ஃபைனல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 450 500 வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்மளோட இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி சார்பாக ஆல்ரெடி கேப்டன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு பைலிங்குவலில். ஸோ அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் நான் வைக்கிறேன். இதை தாண்டி எஸ்ஐக்கு இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இது 3ஆவதாக ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்ஸ் அலோகேஷன் ஃபார் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ். சரிங்களா இல்லையா? எக்ஸாம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன ஏரியாவில் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க. அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருக்காங்களா, ஆல்ரெடி போலீஸாக இருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அப்புறம் எழுதுவாங்கள்ல, அவங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ். சரிங்களா இல்லையா? ஓப்பன் கேண்டிடேட் இருக்காங்களா, நார்மலாக டிகிரி முடிச்சுட்டு எழுதுறாங்கல்ல, அவங்க தான் ஓப்பன் கேண்டிடேட்னு சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸு, சரிங்களா, இதை தாண்டி அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக தெளிவுபடுத்த போகிறோம். என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தா என்னென்ன மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெக்னன்சி உமன் இந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை ப்ரெக்னென்ட் இருக்காங்களா இல்லையா, அவங்க அப்ளை பண்ணும்பொழுது அவங்க கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்க அதை கரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை 3 விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்க்ஸ் அலோகேஷன் ஃபார் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? அது ஓப்பன் கோட்டா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி முடித்த உடனே 21 ஏஜ் இந்த நம்ம எல்லா மாணவர்களும் எழுதக்கூடாது. அந்த மாணவர்கள் இருக்காங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா. ஸோ டிபார்ட்மெண்ட்டு அந்த கேண்டிடேட் அப்படின்னா ஆல்ரெடி பிசியாக ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்தவங்க, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னு சொல்கிறோம். அவங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 பேர்த்துக்குமே காமன் தான். சரிங்களா? காமன் தான். 100 கொஸ்டின் 100 மார்க்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 1.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டினை 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ஓப்பன் கோட்டாவுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் காமனாக தான் நடக்கும். நீங்கள் ஒன்றா தான் உட்காந்து எழுதி சேம் டைமில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மெயின்ஸ் அந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல, அது வேரியேஷன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு வேறு கொஷின் கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வேறு கொஷின் கொடுப்பாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஐபிசி, இந்த இந்திய தண்டனை சட்டம், இந்த மாதிரி அந்த பீனல் கோடு, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செப்பரேட்டாக அவங்களுக்கு கொஷின் இது பண்ணுவாங்க, செட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு கொஷின் தனி, ஓப்பன் கோட்டாவுக்கு கொஷின் தனி. அதான் மெயின்ஸு. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ். சரிங்களா? 70 மார்க்கு ஃபார் ஓப்பன் கோட்டா. டிபார்ட்மெண்ட் கோட்டாங்கிறது 85 மார்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிருந்தீங்க. இதுதான் ரிட்டன் எக்ஸாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஒன்லி குவாலிஃபைங் பேப்பர் தான், அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. மெயின்ஸ் எக்ஸாமில் 70 மார்க்கு, இதில் 85 மார்க்குங்கிறத புரிஞ்சிக்கிங்க. அதை தாண்டி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்டர்னு கொடுத்துருக்காங்க. அவங்களெலாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபிசிக்கல்லாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிசியாக இருப்பாங்க. சரியா? அவங்க ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஃபிட்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கே திரும்பவும் போய் அதை வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட்டு, பொருளாதார செலவுகள் இப்படின்னு அடிப்படையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. டிபார்ட்மெண்ட் கோட்டாங்கிறது ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் போலீஸாக இருக்கவங்க, அவங்களுக்கு எதுக்கு திரும்ப ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இல்லை. புதுசாக டிகிரி முடிச்சு வர பசங்களுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் 15 மார்க்குக்கு உங்களுக்கு வைக்க போகிறாங்க. சரிங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ் இன்டர்வியூ. சரிங்களா? நேர்முக தேர்வுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஓப்பன் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இன்டர்வியூ உண்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு 5 மார்க்ஸு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்த்தோம்னா ஓப்பன் கோட்டாவுக்கு மொத்தம் 100 மார்க் வருது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் வருது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிளான். சரிங்களா? இப்படி தான் நடக்க போகுது. ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா
எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனு, இந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பேப்பர் 1ங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் அப்படின்னு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இஸ் குவாலிஃபைங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு குவாலிஃபைங் பேப்பர், இது ஒரு தகுதி சரிங்களா, இது ஒரு தகுதி பேப்பர் தான் சரிங்களா. இதில் வந்து ஒரு பேசிக்கான நீங்கள் மார்க் எடுத்தாவே போதும், இந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேசிக் மார்க் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வில் பி அப்ஜெக்டிவ் டைப் சரிங்களா, எல்லாம் எம்சிக்யூ பேட்டர்ன் தான் சொல்கிறாங்க. பாருங்க, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. இதனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. பாருங்களா, 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸு 100 மினிட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1 hour 40 இந்த மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அவர் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் 100 கொஸ்டின் 100 மார்க் இருக்குல்ல, இதில் மினிமம் வந்து 40% மார்க்கு சரிங்களா. 100ல் 40% மார்க் அப்படின்னா 40 மார்க் தான். அந்த 40 மார்க் நீங்கள் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இது குவாலிஃபைங் பேப்பர், ஈஸியாக எடுத்துடலாம், அது வேறு விஷயம். சப்போஸ் நீங்கள் ஒரு 39 எடுத்தால் கூட உங்களுடைய மெயின்ஸ் பேப்பர் திருத்த மாட்டாங்க, உங்களை ஃபிசிக்கலுக்கு கூப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு ரிசல்ட்டே வராது சரியா. அப்போ 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் 40 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத அதில் புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஓகே, அதுதான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இதை தாண்டி இங்கே பாருங்க, இந்த 20% டிபார்ட்மெண்ட் அந்த கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன்லி கண்டக்டட். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஓப்பன் கோட்டா அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 பேருமே இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொதுவாக தான் எக்ஸாம் எழுதுவாங்க, தனித்தனியாக எக்ஸாம் வைக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் தனித்தனியாக வைப்பாங்க. அப்போ தமிழ் அது எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிறது காமனாக தான் வைப்பாங்க, பொதுவாக தான் வைப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் தான் இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து பேப்பர் 1 முடிஞ்சு போச்சுங்களா. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், பார்ட் ஏன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. இப்போ பார்ட் ஏ, அப்புறம் வந்து பார்ட் பின்னு 2 இருக்குது. பார்ட் ஏங்கிறது என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, பொது அறிவு பகுதி வந்து பார்ட் ஏ சரிங்களா. மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்குது. இதில் வந்து பார்ட் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். இப்போ பார்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அனலைசிஸ், நியூமெரிக்கல் அனலைசிஸ், சைக்காலஜி டெஸ்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்டு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, ரிட்டன் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தான் அப்படி சொல்கிறாங்க. அதாவது பார்ட் ஏங்கிறது பொது அறிவு, அது முடிஞ்சு போச்சா. பார்ட் பிங்கிறது சைக்காலஜி, அந்த உளவியல் தான் அவங்க எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஜிக்கல் அனலைசிஸ், நியூமெரிக்கல் அனலைசிஸ், சைக்காலஜி டெஸ்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதான் அந்த லாங்குவேஜ்லாம் வருதா இல்லையா, அண்டு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொதுவாக வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமோடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பி இது 2 சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க சரிங்களா. பார்ட் ஏ பார்ட் பி 2 சேர்த்து வந்து 70 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னும் இதில் தெளிவாக பார்க்கணும்னா பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 80 கொஸ்டின். எத்தனை கொஸ்டின்? 80 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு. அதாவது பார்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ், அதாவது 60 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் அப்படின்னா 30 மார்க்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்களா. எல்லாமே எம்சிக்யூ பேட்டர்ன் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான் சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை தாண்டி ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் என்னது ½ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும், அரை மார்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 80 + 60 எவ்வளவு? 140 கொஸ்டின். 140 கொஸ்டினுக்கு அரை மார்க் அப்படின்னா எத்தனை மார்க்கு? 70 மார்க்கு. எஸ்ஐக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க பொறுத்தா இருக்குது. நார்மலாக நீ வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னா இந்த 70க்கு குறைஞ்சது ஒரு 63+ ஆவது எடுத்துடணும். மினிமம் 63+ எடுத்துருக்கணும். ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்டார் வாங்கியிருக்கணும், டபுள் ஸ்டார் எல்லோரும் வாங்கியிருக்கணும். இதை தாண்டி என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு வந்து கன்ஃபார்ம் வேலையை வந்து வாங்கி கொடுத்துரும். அப்போ 63, 65 தான் உன்னோட ரேஞ்சே, மினிமம் ரேஞ்சு. 63, 65 நீ எடுத்தே ஆகணும். அதுக்கு கீழெலாம் நீ 62, 61 எடுத்தால் கூட டவுட்டு தான். ஏதாவது கோட்டாவில் அப்படி இப்படி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் ஒழிஞ்சு மற்றபடிலாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 70க்கு நீங்கள் 63 எடுத்தே ஆகணும், குறைஞ்சது சொல்கிறேன் நான் சரிங்களா. அதேமாதிரி டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். ஒரு மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கு அரை மார்க்கு, 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸு. 140 கொஷின்ஸ்னால் 70 மார்க்ஸ் அப்படி சொல்லி இதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க சரிங்களா. இதில் மினிமம் 25 மார்க்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 35% எடுத்தாவே நீங்கள் குவாலிஃபைங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபைங் மார்க்கை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வேலை வாங்கவே முடியாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்கிறதுலே மெரிட்டு டாப் ரேங்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வேலை கொடுக்க போகிறாங்க, உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ்டு சரிங்களா. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிங்க. ஓகே
ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஹவவர் அவுட் ஆஃப் திஸ் ஹூ குவாலிஃபை த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்லி 5 times ஆஃப் நம்பர் ஆஃப் நோட்டிஃபைடு வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 டைம், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை ரேஷியோ? 1:5 ரேஷியோ அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து ஃபிசிக்கலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பாருங்கள், பிஎம்டி, இடி அண்ட் பிஇடி, சரிங்களா? ஈச் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? 1:5 ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெஷல் மார்க்ஸ். ஸ்பெஷல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் கேண்டிடேட்னா யார் அப்படின்னா, டிகிரி முடித்த உடனே காமனாக வந்து எழுதக்கூடிய மாணவர்கள், 21 வயது நிரம்பிய அனைத்து மாணவர்களும் ஓப்பன் கேண்டிடேட் தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், இந்த என்சிசி இருக்குல்ல, என்எஸ்எஸ் என்சிசின்னு சொல்கிற மாதிரி இது வந்து என்சிசி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் இருந்து 2 மார்க் கொடுப்பாங்க. அது என்சிசியில் இருந்து உனக்கு அதிகபட்சம் 2 மார்க் கொடுப்பாங்க. அப்போ என்சிசியில் இருந்த எல்லா மாணவருக்குமே 2 மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்சிசியில் இருக்கவங்களுக்கு அதிகபட்சம் நாங்கள் 2 மார்க் கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். அது அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 1 year மெம்பர் அல்லது பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொசஷன் ஆஃப் பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்னா 1/2 மார்க்கு, பி சர்டிஃபிகேட்னா 1 மார்க் அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கணும். இதில் வந்து என்சிசியில் வெயிட்டான ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தா சி சர்டிஃபிகேட் தான். இங்கே பாருங்கள், சி சர்டிஃபிகேட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், சரியா? ஏபிசி இருக்கா இல்லையா? சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் அதிகமாக மார்க் கிடைக்கும். 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 மார்க்குங்கிறது கிட்டத்தட்ட 1500-2000 பேர்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரேங்க் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கல்லூரி பருவங்கள்லேயே உங்களுடைய சொந்தக்காரங்க மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி என்சிசியில் சேர்ந்து என்ன பண்ண சொல்லுங்கள், இப்போவே பயிற்சி எடுக்க சொல்லுங்கன்னு சொல்ல வரேன் நான், சரிங்களா? ஆமாம், ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இது வந்து என்சிசி முடிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்எஸ், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 2 மார்க் தான், அதிகபட்சம் 1 மார்க் தான் கொடுக்குறாங்க, சரியா? என்சிசி அதிகபட்சம் 2 மார்க் கொடுக்குறாங்க சி சர்டிஃபிகேட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரே ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்ட்டிசிபேஷன் இன் நேஷனல் ப்ரோக்ராம் லைக் ரிபப்ளிக் டே பரேடு, குடியரசு தினத்தில் வந்து பரேடில் நீ கலந்துக்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம், சரிங்களா? 1/2 மார்க் இது பண்ணிக்கலாம். இன் நியூ டெல்லி நேஷனல் இன்டகிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் கேம்பஸ் இன்டர்ஸ்டேட் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1/2 மார்க், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பரேடு மாரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 மார்க். பெஸ்ட் வாலண்டரி அட் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் ஆர் பெஸ்ட் என்எஸ்எஸ் கேடட் அட் ரிபப்ளிக் டே பரேடு இன் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? சிறந்த சமூக சேவகர் அப்படிங்கிற பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல்லையோ நேஷனல் லெவல்லையோ அவார்டு வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து ரிபப்ளிக் டேவில் வந்து என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அந்த அவார்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிப்படுத்திருக்காங்க. அதுக்கு வந்து 1 மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2ஆம் பாருங்க, பார்ட்டிசிபேஷன் இன் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்டேட் ஸ்பெஷல் கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. மாநில சிறப்பு முகாமில் வந்து நீங்கள் வந்து கலந்துருக்கணும், அதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு கொடுத்துருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து 1/2 மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்எஸ்எஸ் கேடட் ஆட் என்னது அந்த ரிபப்ளிக் டே அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், ஸ்போர்ட்ஸு, சரிங்களா? இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், ஸ்போர்ட்ஸு கேம்ஸு மேக்ஸிமம் 2 மார்க், சரிங்களா? ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் நல்ல விஷயம், 2 மார்க் கொடுக்குறாங்க. இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும், மொத்தம் 16 விளையாட்டு போட்டிகள் வந்து இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகளை அதில் வச்சுருக்காங்க, புரியுதா? 16 கேம்ஸ், சரிங்களா? ஸோ இதில் அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் சிலம்பம், புரியுதுங்களா? இந்த சிலம்பம் உட்பட மொத்தம் 16 விளையாட்டு போட்டிகள் இதில் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், ரெப்ரசன்டேட்டட் ஸ்கூல் எஜுகேஷனல் இன் டிஸ்ட்ரிக்ட் லெவல், உங்களுடைய பள்ளியை மாவட்ட லெவலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பிரதிநிதித்துவம் படுத்திருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் தாகந்தரத்தபுர கிராமம் அரசு உயர்நிலைப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் பால் பேட்மிண்டன் விளையாண்டுருக்கு. நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தொடர்ந்து 4 வருஷம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிருக்கேன் நான் ஸ்கூல் லைஃப்பில், சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தீங்க, நீங்கள் விளையாண்டுருக்கீங்க, அல்லது ஜெயித்தாலும் தோத்தாலும் ஒன்ஸ் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க். அடுத்து பாருங்கள், ரெப்ரசன்டேட்டட் காலேஜ் இன் ஜோனல் லெவல் இன்டர் காலேஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டல அளவில் அந்த கல்லூரிகளுக்கு இடையேயான மண்டல அளவிலான போட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரிகளுக்கு இடையிலான மண்டல அளவிலான போட்டிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க். ரெப்ரசன்டேட்டட் யூனிவர்சிட்டி, அதான் ஃபார்ம் 3ன்னு சொல்கிறாங்க, இன்டர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? காலேஜ் இல்லை, பல்கலைக்கழகங்கள் இடையான அண்ணா யூனிவர்சிட்டி,
பட் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி லெவலில் மோதிக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபார்ம் 3 வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரெப்ரசன்டேட்டட் டிஸ்ட்ரிக்ட் இன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாவட்டத்தை முதன்மைப்படுத்திருக்கணும் நீங்கள். சரிங்களா? மாவட்ட அளவில் விளையாண்டுருக்கணும். மாவட்டங்களுக்கு இடையான விளையாட்டு போட்டிகள் இப்போ எப்படி முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் சொல்லி இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை நீங்கள் பிரதிநிதித்துவம் படுத்திருக்கணும். அப்படி படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ரெப்ரசன்டேட்டட் ஸ்டேட் ஃபார்ம் 2ன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் விளையாண்டுருக்காங்களா அவங்களாம் ஃபார்ம் 2ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷனல் லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை பிரதிநிதித்துவம் படுத்திருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த ஏஷியன் கேம், ஒலிம்பிக் கேம் இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? வெளிநாட்டில் போயிட்டு நம்ம இந்தியா சார்பாக விளையாட போயிருக்கணும். அப்படி விளையாட போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் அதிகபட்சம் 2 மார்க்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா இதில் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இதில் என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னா, in each category the highest certificate, சரிங்களா இல்லையா, yielding the maximum marks will be considered if a candidate is having 2 certificates, சரிங்களா, which are carrying equal marks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Only 1 certificate will be considered for awarding marks. A candidate can claim maximum ஆஃப் 5 மார்க்ஸ் அண்டர் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு 5 மார்க் தான் கொடுக்க போகிறோம். சிறப்பு மதிப்பெண்கள் சொல்கிற மாதிரி அதிகபட்சம் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே 5 மார்க் கொடுக்க போகிறோம். அதில் ஸ்போர்ட்ஸில் இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் விளையாண்ட ஸ்போர்ட்ஸ் தான் இதில் வந்து அப்ளிகபிள். அதையும் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். சரிங்களா? இப்போ எந்த தேதியில் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த தேதியிலிருந்து பின்னாடி ஒரு 5 வருஷம் போகணும். அந்த தேதி வரைக்கும் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்போ தான் செல்லும் அப்படின்னு இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கா இல்லையா, நீ வந்து வருஷம் ஸ்டேட் விளையாண்டுக்கிட்டு இருக்க. சரிங்களா? 2022லேயுமே நேஷ்னல் லெவலில் விளையாண்டுருக்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023, 24 சொல்லி 3 வருஷமும் நீ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டே இருக்க, ஸ்டேட் லெவலில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க, அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்க. அப்படின்னா 3 சர்டிஃபிகேட்டுக்கும் சார், ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு என்னது இங்கே பாருங்கள், ஸ்டேட் லெவலில் போய் விளையாடுறேன் அப்படின்னா ஃபார்ம் 2ல் வந்து 1.5 மார்க்கு. அப்போ 3 சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னது 1.5 அப்படின்னு சொல்லிட்டு 3 மொத்தம் 4.5 மார்க் போடுவாங்களா? அப்படிலாம் இல்லை. சரிங்களா? எத்தனை சர்டிஃபிகேட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் மார்க் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் நான் வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளாண்டுருக்கேன், அடுத்த வருஷம் ஸ்டேட் லெவலில் விளாண்டுருக்கேன், அடுத்த வருஷம் நேஷனல் லெவலில் விளாண்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எது ஹையஸ்ட்டு மார்க்காக இருக்குதோ, நேஷனல் லெவலில் விளாண்டுருக்கியோ அந்த மார்க் தான் எடுத்துப்பாங்க. சரியா? சார் 3மே சர்டிஃபிகேட் இருக்குது, அதுலேயும் எல்லா மார்க்கையும் கூட்டி சேர்த்து போட மாட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே அதில் எது ஹையஸ்ட் மார்க் சர்டிஃபிகேட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுதான் அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதிகபட்சம் 5 மார்க் தான் போடுவேன். அதில் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் உள்ள சர்டிஃபிகேட் எதுவோ அதை தான் நாங்கள் எடுத்துப்போம். இல்லை 2 சமமாக உள்ள சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், ஸ்டேட் லெவல் விளாண்டுருக்கேன், ஸ்டேட் லெவல் விளாண்டுருக்கேன் 2 வருஷம் அப்படின்னா 2த்துக்கு சேர்த்து ஸ்டேட் லெவலுக்கு 1 மார்க் எவ்வளவோ அந்த மார்க் தான் போடுவோம். ஸ்டேட் லெவலில் எவ்வளோ மார்க்கு 1.5 மார்க்குனா 1.5 மார்க் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வின்னிங் ஆஃப் மெடல் ஆஃப் நேஷனல் போலீஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய காவல்துறையில் வந்து நீங்கள் பணி செய்யும்பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு மெடல் கொடுப்பாங்களா இல்லையா, அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்துருக்கணும். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு மெடல் வாங்கிறதுனா 5 மார்க்கு, சில்வர் மெடல் வாங்கிறதுனா 3 மார்க்கு, பிரான்ஸ் மெடல் வாங்கிறதா 2 மார்க்கு. சரிங்களா? அந்த தீரன் அதிகாரம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இத்தனாவது பேட்ச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணுவாங்களா இல்லையா, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் லாங் ஜம்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கும்பொழுது நேஷனல் போலீஸ் அகாடமியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெடல் வாங்கியிருக்கணும். இந்த மெடல் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ மார்க்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் ஷால் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் NCC NS ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்னு சொல்கிறாங்க. NCC NS ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் யார் எலிஜிபிள் இல்லை, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ் அகாடமியில் வந்து அவங்க மெடல் வாங்கினது தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு. NCC NS ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா இல்லையா? அதே தான் ஏற்கனவே சொன்னது தான். ஆல்ரெடி வந்து 2 மெடல் வச்சுருக்கேன். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் ஒரு பையன், ஒரு போலீஸு. அடுத்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. அப்போ சார் 2 மெடல் இருக்குது, 5 மார்க்கு ப்ளஸ் 3 மார்க்கு 8 மார்க்கு போடுவாங்களா? அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் 5 மார்க்கு தான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதிகபட்சம் எத்தனை மார்க்கு 5 மார்க்கு தான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போ வந்து இது 2ல் எது வந்து ஹையஸ்ட் மார்க்கு?
2 மெடலுமே என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னா கோல்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கோல்டு மார்க் என்னவோ 5 மார்க் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பாருங்க ப்ரெக்னென்ட் உமன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெக்னென்ட் உமன் கேண்டிடேட் அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாமா, இல்லை எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பாருங்க, ப்ரெக்னென்ட் உமன் கேண்டிடேட் ஷுட் மென்ஷன் த ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ் ட்ரூயிங் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் உங்களுடைய ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ் எத்தனாவது மந்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன புரியுதுங்களா இல்லையா, நீங்கள் வந்து கன்சீவ் இருக்கீங்களா இல்லையாங்கிறத வந்து ஆன்லைன்லேயே மென்ஷன் பண்ணிடணும் ஒன்று. சரிங்களா? டூயிங் த ஃபிசிக்கல் டெஸ்ட் தட் ப்ரெக்னன்சி உமன் கேண்டிடேட் ஷுட் இன்ஃபார்ம் த chairperson of the subcommittee of the center about the pregnancy status அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபிசிக்கலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹைட்டு வெயிட் ஜெஸ்ட்டில் அளப்பாங்களா இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு சப்கமிட்டி இருக்கும். சரிங்களா? சேர்பர்சன் ஆஃப் சப்கமிட்டி. சரிங்களா? இயக்குனருடைய துணைக்குழு இருக்கும். அந்த துணைக்குழுவில் போய் நீங்கள் என்ன பண்ண இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் அப்ளை பண்ணும்போது கன்சீவ் இல்லை, அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன், ஆனால் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன், அப்புறம் ஃபிசிக்கல் வரும்பொழுது எனக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இங்கே பாருங்க, த ப்ரெக்னன்சி கேண்டிடேட் டிக்ளேர் த அன்ஃபிட் பை த கவர்மெண்ட் டாக்டர். கவர்மெண்ட் டாக்டர் வந்து நீங்கள் அன்ஃபிட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சப்கமிட்டியில் போட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா போதும். சரிங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா will be allowed to participate in the physical measurement test only அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னா என்னது, ஹைட்டு ஜெஸ்ட்டு வெயிட்டு இதை மட்டும் அளப்பாங்க. ஒரு ப்ரெக்னன்சி உமன்ஸ் நிற்க வச்சு அதை மட்டும் அளந்து விட்டுருவாங்க. சரிங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அண்டு ஃபர்தர் ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரப்போஸ்டு பை த கண்டக்டர். அதை வந்து எப்படி மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக இருக்கா இல்லையா, லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் இதெல்லாம் இருக்கா இல்லையா, கண்டக்டட் ஒன்ஸு எவரி 6 மந்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுது அந்த ஃபிசிக்கல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கன்சீவாக இருக்கிறவங்க ஃபிசிக்கல் நடக்கும்போது உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் சேஃபாக என்ன பண்ணிக்கலாம், ஹைட் ஜஸ்ட் மட்டும் அளந்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ப்ளஸ் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் வைப்போம் ஃபார் கன்சீவாக இருக்கிற உமன்ஸுக்கு. இங்கே பாருங்கள், February 1st வீக்கு, August 1st வீக்கு. February 1st வீக், August 1st வீக்கில் தான் நாங்கள் எப்பயுமே வருஷம் வச்சுக்கிட்டு இருப்போம் 6 மாதத்துக்கு ஒரு முறை. அப்போ நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஏ ப்ரெக்னன்ட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் வில் நாட் லாஸ் ஹர் சீனியாரிட்டி ஒன்லி பிகாஸ் ஷீ இஸ் அனேபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த ஃபிசிக்கல் டெஸ்ட். விவா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறதால தான் இந்த இதில் கலந்துக்கல, இதில் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில். அதனால் உங்களுடைய சீனியாரிட்டிலாம் இதனால் வந்து நாட் லாஸ் ஹர் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுடைய சீனியாரிட்டி, உங்களுடைய இடம் இருக்கா இல்லையா, உங்களுடைய ரேங்க் பொசிஷன் இருக்கா இல்லையா, உங்களுடைய ரேங்க் பொசிஷன் வந்து இதனாலலாம் மாறுபடாது, அது அப்படியே தான் இருக்கும். சரியா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கன்சீவாக இருக்கிற ஒரு கேண்டிடேட்டு ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்க, ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் நீ தான் வாங்கியிருக்க, ஆனால் கன்சீவாக இருக்க, உன்னால் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உன் ரேங்க் வந்து அப்படியே தான் இருக்கும். சரியா? நீ எப்போ ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி உனக்கு மார்க் எடுக்கிறியோ டோட்டல் மார்க் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஓவரால் ரிசல்ட் விடுவாங்க. உன்னோட ரேங்க் பொசிஷன் எப்பயும் மாற போகிறதில்ல, எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆமாம். ஸோ அதாவது இஃப் எ ப்ரெக்னன்ட் உமன் இஸ் செலக்டட் ஆஃப் த பேசிக் ஆஃப் த ஃபிசிக்கல் டெஸ்ட் இன் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் த சீனியாரிட்டி ஷுட் பி டிட்டர்மைன்டு த வித் ரெஃபரன்ஸ் டு த ரெக்ரூட்மெண்ட் இன் விச் ஷி கிளியர்டு இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் அடிப்படையில் உங்களுடைய சீனியாரிட்டி எப்பயும் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக கன்சீவாக இருந்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும், டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு நல்லானதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், February 1 August 1 வீக்கோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை காமிச்சு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு வேலை கொடுக்கப்படும். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு என்றைக்கு மாறுபடாது, உங்களுடைய சீனியாரிட்டி என்னவோ அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்ஐ பேஸ்டு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதை தாண்டி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க அந்த ஷெடியூல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக August end அல்லது September 1st வீக்கில் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ச்சியாக படிங்க. வாழ்த்துக்கள்.